அனைவருக்கும் வணக்கம். நல்ல கருத்துள்ள பாடல்களை எழுதி தமிழ் சினிமா உலகில் தத்துவ கவிஞராக வலம் வந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்கள். ஏழை எளிய உழைக்கும் மக்களின் எதிர்பார்ப்பையும் ஆதங்கத்தையும் தன்னுடைய பாடல்களின் மூலம் நேரடியாக அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சென்றவர். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் செங்கபடுத்தான்காடு கிராமத்தில் 13/4/1930 பிறந்தார். அவருடைய தந்தையின் பெயர் அருணாசல கவிராயர், தாயார் விசாலாட்சி. இனிமையான சொற்கள், ஆழமான கருத்துக்கள், கற்பனை வளம், பொதுவுடைமை சித்தாந்தம், வாழ்க்கையின் தத்துவங்கள் என அவர் எழுதிய ஒவ்வொரு பாடல்களும் காற்றில் எழுதிய கல்வெட்டுக்களாக நிலைத்து நிற்கின்றன. உள்ளூரில் உள்ள திண்ணை பள்ளிக்கூடத்தில் 1 வருட அரிச்சுவடி படிப்பை முடித்த கல்யாண சுந்தரம் அவர்களின் பள்ளி படிப்பு அதோடு முடிந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு விவசாயியாக வாழ்க்கையை தொடங்கிய அவர் பல்வேறு தொழில்களையும் செய்தார். கடைசியாக நடிப்பின் மீது இருந்த அதீத ஆசையால் சக்தி நாடக சபாவில் சேர்ந்து நடிக்க தொடங்கினார். அதற்கு பின் சிறிது காலத்துக்கு பின் புதுச்சேரி சென்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடன் தங்கி இருந்து கவிதை எழுத கற்றுக்கொண்டார். பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் தங்கியிருந்து பட வாய்ப்புகள் தேடினார். பல முயற்சிகளுக்கு பிறகு 1954 படித்த பெண் என்ற படத்திற்கு முதலாக 2 பாடல்கள் எழுதினார் பட்டுக்கோட்டையார். ஆனால் அந்த திரைப்படம் வெளிவர தாமதமானது. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மகேஸ்வரி என்ற திரைப்படம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய பாடலுடன் வெளிவந்த முதல் திரைப்படமாகும். அப்போது பாசவலை என்ற திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இசை அமைத்தார். அப்போது அந்த படத்தின் ஒரு காட்சி அமைப்புக்கு அன்றைய பிரபல பாடல் ஆசிரியர்கள் எழுதி கொடுத்த பாடல்கள் எதுவும் பொருத்தமாக அமையவில்லை. அந்த நேரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிர்வாகி ஒரு இளைஞரை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் அறிமுகம் செய்தார். இவர் நன்றாக பாட்டு எழுதுவார் என்றும் கூறினார். அந்த இளைஞருடைய தோற்றத்தை பார்த்த MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இவர் மெட்டுக்கு ஏற்றபடி பாட்டு எழுதுவாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. உடனே அந்த இளைஞர் தான் எழுதிய பாடலை MS விஸ்வநாதன் அவர்களிடம் கொடுத்தார். அதை வாங்கி படித்து பார்த்த MS விஸ்வநாதன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பாடல் வரிகளில் கிறங்கி போன MS விஸ்வநாதன் அவர்கள் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறியபடி அந்த இளைஞரை கட்டிப்பிடித்து அவரது கையில் முத்தமிட்டார். அந்த இளைஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவர் எழுதி கொடுத்த அந்த பாடல் இதுதான். குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம் என்ற பாடல் 4 வரிகளில் இந்த உலகத்தின் வாழ்க்கை நிலையில்லாதது என்ற தத்துவத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அந்த படம் வெளிவந்ததும் திரையுலகம் வியந்தது. அன்றைய பிரபல கவிஞர்கள் இந்த பாடலை கேட்டு மிரண்டனர். அதைத் தொடர்ந்து கிராமிய மனம் கொண்ட பாடல்களை எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் உழைக்கும் மக்களின் பாடல் ஆசிரியர் ஆனார். மக்கள் திலகம் MGR அவர்களின் கனவு படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பயன்படுத்த விரும்பிய MGR அவர்கள் அவரை தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து ஒரு பாடல் எழுதி தரும்படி கேட்டுக்கொண்டார். உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் தனது கையாலே அங்கிருந்த மேஜையில் தாளமிட்டு ஒரு பாடலை பாடி காட்டினார்.
சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பலில்லாம ஏர் நடத்தி என தொடங்கும் அந்த பாடலில் விவசாயிகளின் உழைப்பு சுரண்டப்படுவதையும் அவர்களின் சோகத்தை வெளிப்படுத்த அமைந்திருந்த விதத்தை கேட்டு பிரமித்து போன எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடலை பதிவு செய்ததோடு மேலும் ஒரு பாடலை அவரிடம் எழுதி வாங்கினார். அந்த பாடல்தான் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்ற பிரபலமான பாடலாகும். இந்த பாடல் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் வலம் வந்து மக்களை முணுமுணுக்க வைத்தது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா போன்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் கருத்தாளம் மிக்க சமூக சீர்திருத்த பாடல்கள் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஒரு முறை முதலமைச்சராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வானொலி எடுத்த நேர்காணலின் போது, என் முதல்வர் நாற்காலியின் 3 கால்கள் எவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நாற்காலியின் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று மனம் திறந்து பாராட்டினார். எம்ஜிஆர் அவர்களின் 7 படங்களுக்கு சிறப்பான பாடல்களை எழுதிய கவிஞர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 11 படங்களுக்கு எழுதிய பாடல்கள் அன்றைய மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றன. இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய எல்லா பாடல்களும் வெற்றி பெற்றன. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மொத்தம் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 187. அவர் எழுதிய ஒவ்வொரு பாடல்களும் சாகா வரம் பெற்றவை. ஒரு முறை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு சினிமா கம்பெனிக்கு பாட்டு எழுதி கொடுத்தார். ஆனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் அதற்கான பணத்தை கொடுக்காமல் நாளை வாருங்கள் பார்க்கலாம் என்று கூறி அவரை இழுத்தடித்தார். அப்படி ஒரு நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பணம் கேட்க சென்றபோது அந்த தயாரிப்பாளர் அவருடைய வழக்கமான பதிலையே கூறியுள்ளார். ஆனால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அங்கிருந்து செல்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். உடனே அந்த தயாரிப்பாளர் ஆணவத்துடன் நிற்பதாக இருந்தால் நின்று கொண்டே இருங்கள் என்று அவரிடம் கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார். உடனே கவிஞர் பட்டுக்கோட்டையார் ஒரு பேப்பரில் சில வரிகள் எழுதி அதை அங்கிருந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு சென்று விட்டார். அதன் பின் அந்த பட கம்பெனியை சேர்ந்த நபர் கல்யாண சுந்தரம் அவர்களின் வீட்டிற்கு அவசரமாக ஓடி வந்து அவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தார். கவிஞர் பட்டுக்கோட்டையார் அந்த காகிதத்தில் எழுதியிருந்த வாசகம் இதுதான்: தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்று உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்ல என்பதுதான் அந்த வாசகம். இதை படித்து பார்த்த அந்த பட அதிபர் ஆடிப்போய்விட்டார். உடனே பதறிப்போய் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார். தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், மேலே போனால் எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் என்று வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை குறித்து பாடிய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் புகழின் உச்சியில் இருந்தபோது யாரும் எதிர்பாராத வகையில் 8/10/1959 ஆண்டில் தனது 29வது வயதில் காலமானார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மனைவி பெயர் கௌராம்பாள். அவருடைய ஒரே மகன் குமாரவேல். 1959 கோவை தொழிற்சங்கம் அவருக்கு மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கியது. 1981 தமிழக அரசு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கியது. அதை அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார். அதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மனைவி பெற்றுக்கொண்டார். மேலும் 2000ஆம் ஆண்டில் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். அங்கு அவரின் மார்பளவு சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டாலும் அவர் எழுதிய பாடல்களின் மூலம்
காலத்தை வென்று இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுள்ளார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.